தேவி பாகவதம் 235 பகுதி. துளசி மற்றும் சங்கசூடன் மையல் லீலைகள். நாரத முனிவரே, பிரம்மதேவர் மறைந்த பின்பு சங்கசூடன் துளசி தேவியை திருமணம் செய்து கொண்டான். அதன் பின் அவன் அவளோடு சேர்ந்து இல்லற இன்பங்கள் அனைத்தையும் மிக்க திருப்தியுடன் அனுபவித்தான். வனங்கள் மட்டுமின்றி இமயம், மணலயம், மேரு, கந்தமாதனம் முதலான மலைகளுக்கும் அழகான பூந்தோட்டங்களுக்கும் புனித நதிகளுக்கும் இருவரும் சென்று அவற்றின் எழிலை ரசித்து இன்புற்றனர். இவ்வாறு அவர்கள் ஒரு மன்வந்திர காலம் காம சுகத்தை அனுபவித்ததோடு நாட்டையும் நீதியாக ஆண்டு வந்தனர். இருப்பினும் அவன் யாகங்களில் கவனம் செலுத்தாது துளசியோடு இன்பம் அனுபவிப்பதிலேயே அக்கறை கொண்டவனாக இருந்தான். அதனால் பெருந்துன்பப்பட்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று தனது நிலையை விளக்கி கூறினர். அதனால் வேதனைப்பட்ட பிரம்மதேவர் அவர்களை அழைத்து கொண்டு ஸ்ரீவைகுந்தம் சென்று தேவர்களது குறைபாடுகளை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு விவரமாக கூறினார். அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர், பிரம்மதேவரே, யாவற்றையும் நான் அறிவேன். சங்கசூடன் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தன். எப்போதும் அவன் ஸ்ரீகிருஷ்ணரையே நினைத்திருப்பான். இது ராதைக்கு பிடிப்பதில்லை. அதனால் அவனை மிரட்டினாள். அவன் அதை பெரிதாக எண்ணாமையால் மிக்க கோபம் கொண்டு தனது தோழியர்களை கொண்டு அவனை மிரட்டி வெளியே அனுப்பினாள். அதனால் கோபம் கொண்ட சுதர்மன் சங்கசூடன் ராதையை மிரட்டினான். அதை ஸ்ரீகிருஷ்ணர் கவனிக்காதது போல இருந்துவிட்டார். சுதர்மனை வெளியே அனுப்பிய ராதையின் தோழிகள் தம்மை அவன் கடுமையாக தாக்கியதாக போய் கூறினார்கள். அதனால் கோபம் கொண்ட ராதை சுதர்மனை நோக்கி, நீ ராட்சத குறியில் பிறக்க கடவா என்று சாபமிட்டாள். அதை சுதர்மன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கூறி அழுதான். அதனால் மனமிளகிய ராதை, நீ போக வேண்டாம், இங்கேயே இரு என்றாள். அதை கேளாத சுதர்மன் செல்ல ராதை அவனின் பின்னால் சென்று அவனை தடுத்தாள். அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அவனை தடுக்க வேண்டாம். அவன் ஒரு கணத்திற்குள் தனது சாபத்தை அனுபவித்து விட்டு திரும்பி வந்து விடுவான் என்றார். கோலோகத்தில் ஒரு கணம் என்பது பூலோகத்தில் ஒரு மன்வந்திர காலமாகும். இப்போது அவனது சாப காலம் நிறைவடைய போகிறது. பிரம்மதேவரே, தாம் உமது சூலாயுதத்துடன் பூ உலகம் செல்வீர். சிவபெருமான் அந்த சங்க சூடனை சம்ஹாரம் செய்வார். அவன் தனது கழுத்தில் மந்திர கவசத்தை அணிந்திருக்கிறான். அதனால் அவனை அழிக்க முடியாது. பிரம்மதேவரே, அவனது மனைவிக்கு பதிவிரதா பங்கம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அவன் அழிவான் என்று வரம் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை நான் முடிப்பேன். எப்படி என்றால், நான் பிராமண வடிவம் எடுத்து அவனது மனைவியோடு கூடி கழிக்க விரும்புகிறேன். அதனால் துளசி மரணம் அடைந்து பின் எனது மனைவியாவாள் என்று கூறிவிட்டு யாவரும் பாரத தேசத்திற்கு வந்தனர். 235 பகுதி நிறைவடைந்தது.